பாஸ்ன்னு ஒரு ஏஜ் இருக்குது. இப்போ 90 to 97 ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த 90 to 97 வரைக்கும் இருந்துச்சுன்னா கரெக்டாக மூவ் பண்ணி கொடுத்துறாங்க. இதெல்லாம் இஷ்யூவாக இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர்? பேர் மணிமாறன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? தேனி மாவட்டத்துலேருந்து வரேன் சார். ஓகே. நான் இப்போ எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க? சிங்கப்பூர் போகிறேன். என்ன பாஸில் போகிறீங்க? இ பாஸ். ஓகே சார். இ பாஸ் வேலிட்னு வந்துருச்சுங்களா? வேலிட் வந்துருச்சு சார். ஐபி பார்த்துட்டிங்களா? ஐபி வாங்கியாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கா? செக் பண்ணிட்டீங்களா ஆன்லைனில்? கரெக்டாக இருக்குது சார். ஐபி வாங்கியாச்சு. ஓகே சார். நம்ம ஆஃபீஸ் எப்படி தெரியும்? நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி சார் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? அதை பற்றி சொல்லுங்கள் சார். முன்னாடி வந்து 2018 போகணுன்னு ஃபாரின் போகணும் ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக முடியல. இப்போ இடையில வந்துட்டு ஒரு இடத்துல நான் ஒரு யாருன்னே தெரியாத ஒரு கம்பெனியில் கொடுத்துருந்தேன். கொடுக்கும்போது லைசன்ஸ்டு கம்பெனியான்னு கேட்டேன். கேட்கும்போது அந்த மாதிரிலாம் கம்பெனி இல்லை, ஆனால் உங்களை கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. அப்புறம் வீட்டில் பேசும்போது, மனைவிட்ட பேசும்போது, இந்த மாதிரி பெஸ்ட்டு கன்சல்டன்ட் வந்து லைசன்ஸ்டு கம்பெனி 5 லைசன்ஸ் வச்சுருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸு. அதுலேருந்து பார்த்தனால இதை வந்து ப்ராப்பராக எல்லாமே இருக்குது, இதில் போனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியே சரி ஓகே எனக்கு வந்து மூவ் பண்ணேன். இங்கே வந்து 45 நாள் சொன்னாங்க இ பாஸு. ஆக்சுவலி 2 வாரத்தில் வாங்கி கொடுத்துட்டாங்க. என்னென்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன் சார். ஓகே. உங்களோட வயசுண்ணா? 30. பிறந்த வருஷம்? 95. ஓகேண்ணா. 95ங்கிறனால கரெக்டாக போட்டு உங்களுக்கான இ பாஸ் எடுத்துட்டோம். ஆமாம். ஓகேண்ணா. ஸ்டார்டிங் வந்து ஒரு ஜாப்பை நீங்கள் டீட்டெயில் கேட்கும்போது ஆஃபீஸ் சைட்லேருந்து கரெக்டாக அந்த டீட்டெயில் தெளிவாக சொன்னாங்களா? எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக இருந்துச்சு சார். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என்ன பேமெண்ட் டீட்டெயில், என்ன ப்ராசஸ் டீட்டெயில், என்ன டைமிங்கு, ப்ராசஸிங் எல்லாமே சொன்னாங்க. எல்லாம் அக்யூரேட்டாக இருந்தாங்க சொன்னாங்க. ஓகே. சொன்னதுக்கப்புறமேல வந்து ஆஃபீஸில் சப்மிஷன் பண்ணீங்க? ஆமாம் சார். நேரடியாக வந்து பேமெண்ட் கட்டினேன், டைம் கட்டிட்டு இந்த ஐபி வாங்கியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வீக் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸில் பேமெண்ட், அட்வான்ஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கப்புறமேலு எத்தனை நாளில் நான் ஐபி அப்ளை பண்ணோம்? கரெக்டாக 3 நாள் சொன்னாங்க. எனக்கு 2ஆம் நாளே வந்துருச்சு சார். ஐபி அப்ளை பண்ணிட்டோன்னு சொல்லி எங்கள் சைட்லேருந்து அப்ளை காப்பி கொடுத்தோமா? கொடுத்தீங்க. கொடுத்ததுக்கப்புறமேலு நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோங்கிற விஷயத்தை எப்படி செக் பண்ணீங்க? அந்த நீங்கள் கொடுத்த வெப்சைட்டில் இவ்வளோ பார்த்தோம்னா பாஸ்போர்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டோன்னா பெண்டிங்னு ஒரு இது காமிச்சிருச்சு. அது என்ன வெப்சைட்ண்ணே? வெப்சைட் MOM சார். சிங்கப்பூர் கவர்மெண்ட் வெப்சைட். ஓகே. அந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறமேலு நெக்ஸ்ட் பேமெண்ட் பே பண்ணீங்க? நெக்ஸ்ட் பேமெண்ட் அடுத்த ப்ராசஸ். அடுத்த பேமெண்ட் பே பண்ணதுக்கப்புறமேலு அந்த பெண்டிங் வந்து எத்தனை நாளில் வேலிட்னு மாறினுச்சு? கரெக்டாக 2 வாரம் சார். 16 நாள் இருக்கும். 16 நாளில் அடுத்து பெண்டிங் காமிச்சது வேலிட் வந்துருச்சு. வேலிட்னு வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் பேமெண்ட் பே பண்ணிவிட்டு ஐபி எல்லாமே பார்த்துட்டீங்க? பார்த்தாச்சு. ஓகேண்ணே. இப்போது எப்போண்ணே கிளம்புறீங்க? நெக்ஸ்ட் வீக் கிளம்புறேன் சார். ஓகே. இன்டர்நேஷ்னல் பர்மிட் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கீங்க? ஆமாம் சார். அது வந்தோடனே கிளம்பிடுவீங்க? ஆமாம். ஓகேண்ணே. ஓவராலாக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து எத்தனை நாள்னு ஆகுது? கரெக்டாக இங்கே வந்து நேரம் வந்தது 3 டைம், இது 4 டைம் சார். எத்தனை நாள் ஆகுது? நம்ம ஆஃபீஸ் வந்து எத்தனை நாள் எங்கள் கூட பயணிக்கிறீங்க? உங்களை பார்க்குற ஒரு 4 நாள் தான் பார்த்துருக்கேன். நேரம் வந்திருக்கேன் ஆஃபீஸுக்கு. பட்டு எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணே. நெக்ஸ்ட் வந்து நம்மளை வந்து யூடியூப்பில் 6 மாதமாக ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதை பற்றி சொல்லுங்கண்ணே. நம்மளோட பெஸ்ட் கன்சல்டன்ட் சர்வீஸ் எப்படின்னு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கண்ணே. மொத்தம் ஒரு 6 மாதமாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒய்ஃப் மூலயமா. அதை பார்க்கும்போது ப்ராசஸ் டைம் வெளியிலலாம் நான் ஒரு இடத்துல போய் பாஸ்போர்ட்டு கொடுத்து ரெடி பண்ண போயிருந்தேன். அவங்க வாங்கிக்கிட்டு அதை ஃபேக்காக யூஸ் பண்ண பார்த்தாங்க. இவ்வளோ பணம் கட்டுங்க, பணம் கட்டின அப்புறம் எல்லாம் வந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் எனக்கு தோணலை. எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. பாஸ்போர்ட்டை கொடுங்கன்றதுக்கப்புறம் வீட்டில் பேசினேன். பெஸ்ட்டு கன்சல்டன்ட் திருச்சியில் அப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. அதில் பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன் 5 வகையான சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸ் இருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் இந்த மாதிரி இடத்துல வந்து அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ண உடனே நேராக உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணோம். வாட்ஸ்அப்லேருந்து கால் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி நேராக வாங்க, இந்த ஜாப்புக்கு என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்டாங்க. வெப்சைட் அனுப்பிவிட்டாங்க. நேராக வர சொல்லி என்ன படிச்சிருக்கீங்க, டேட் ஆஃப் பர்த் என்ன, இ பாஸுக்கு எவ்வளோ, என்ன ஏதுன்ற பார்த்து டீட்டெயில் சொன்னாங்க. நான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணி 45 நாள் கணக்கு சொன்னாங்க. ஆனால் 2 வாரத்தில் கிடச்சிருச்சு. மற்றபடி நம்ம கன்சல்டன்ட் பார்க்கும்போது மேலே பெஸ்ட்டாக இருக்குது. வேறு ஏதாவது வெளியில் யாரும் இடத்துல வந்து தெரியாத இடத்துல கொடுத்து யார் மாட்டிக்கிறவனா, யாராவது இன்னும் தெரிஞ்சவங்க படித்தவங்க இருந்தீங்கன்னா எதாக இருந்தாலும் சரி இந்த பெஸ்ட்டு கன்சல்டன்ட் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க. ஓகேண்ணா. நம்ம லைசன்ஸ் ஏஜென்சிங்கிற செக் பண்ணிங்களாண்ணா? ஆமாம் சார். செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணும்போது கரெக்டான டீட்டெயில் வந்துச்சு. எல்லாமே 5 வகையான லைசன்ஸுமே இருக்குது. எந்த எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஓகே. கரெக்டாக நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து கொடுத்தீங்க? ஆமாம் சார். எல்லாமே ப்ராப்பராக பார்த்தேன் வந்து நான்.
ஓகேண்ணே. செக் பண்ணாமல் நாங்கள் ஒரு ப்ரொசீஜராக இருக்கட்டும், ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், நாங்கள் சொன்னபடி கரெக்டாக நடக்குதுங்களா? சொன்ன 4 கார்டில் முன்னாடியே பண்ணி கொடுத்துட்டீங்க. அதான் பெரிய விஷயம். இதில் ஹைலைட் என்னென்னா 45 நாள் இது சொன்னீங்கன்னா இதில் 2 வாரத்தில் முடிஞ்சிச்சு. அதான் ஆச்சரியமாக இருக்குது. இ பாஸில் எப்படி பார்த்தா 45 நாள் ஆகும், ஆனால் டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டீங்க. ஓகேண்ணே. நிறைய பேர் வந்து எஜுகேஷன் இல்லைனா இ பாஸ் பண்ண முடியாது, டிகிரி இல்லைனா இ பாஸ்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் எப்படி நான் பண்ணி கொடுத்தோம்? அது நான் போன இடத்துல எடுத்து சொன்னாங்க இ பாஸ் கம்பல்சரி டிகிரி முடிச்சிருக்கேன்ட்டாங்க. நான் வந்து டிப்ளமோ டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அதனால் பெஸ்ட்டு கன்சல்டன்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை வச்சு கூட இ பாஸ் நான் வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நோ எஜுகேஷனில் இ பாஸ் வாங்கிட்டீங்க? வாங்கியாச்சு. ஓகேண்ணே. அந்த இ பாஸ் வந்த உடனே வேலிட்னு ஆன உடனே எப்படி இருந்துச்சு, அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு, வீட்டில் என்ன சொன்னாங்க? ஏன்னா 2018 ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சிங்கப்பூருக்கு. ஸோ அது எங்களால் அந்த கனவு நிறைவேறிக்கும் போது எப்படி இருந்துச்சு? கரெக்டாக டெய்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஒய்ஃப் தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அன்னைக்கு மறுநாள் இல்லைனா ஒரு 5:50 இருக்கும். அப்போ செக் பண்ணி பார்க்கும் வேலிட் வந்துருச்சு. வந்த உடனே வீட்டில் என்னை எழுப்பி தான் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வேலிட் வந்துருச்சு அப்படின்ட்டு. நம்பவே முடியல என்னால். 45 நாள் வருமே எப்படி இன்னும் வந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் உங்கள் சைட்லேருந்து மேடம் ஃபோன் பண்ணாங்க, சார் அந்த மாதிரி உங்களுக்கு வேலிட் ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்பி வந்துடுங்க, ஆஃபீஸ் வந்துடுங்க, அடுத்த ப்ராசஸ் பண்ணணும் வாங்க அப்படின்னாங்க. நான் நேரங்க வந்துட்டேன். அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். இப்போ நெக்ஸ்ட் வீக் கிளம்புறதுனால இன்னும் ஹேப்பியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணே. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், பேமெண்ட் விஷயமா இருக்கட்டும், நிறைய ஆஃபீஸ் பேமெண்ட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஒரு சப்மிஷனுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கும், சப்மிஷனுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கும். நம்மக்கிட்ட எப்படின்னு இருந்துச்சு ஓவராலாக ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம டாக்குமெண்ட்டு கரெக்டாக நம்ம பாஸ்போர்ட்டெல்லாம் கொடுத்தது கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துட்றீங்க. பணம் கட்டினாலும் அதுக்கு கரெக்டாக நீங்கள் சைன் வாங்கிட்டு இதுவாக தான் பண்ணணும், இதே கரெக்டான பொசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மற்றபடி எந்த ஒரு தப்பு சொல்கிற அளவுக்கு இதில் இல்லை. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, ப்ராப்பராக இருந்துச்சு. ஓகேண்ணே. நெக்ஸ்ட் வந்து ஓவராலாக நம்ம ப்ரொசீஜர் எப்படின்னு இருந்துச்சு? ஓவரால் நம்ம பெஸ்ட் கன்சல்டன்ட்டை பற்றி ஒரு ஃபீட்பேக் கொடுங்கண்ணே. பெஸ்ட்டு கன்சல்ட் சொல்லணும்னா என்ன மாதிரி இன்னும் நிறையா பேர் வந்து வேலைக்கு வந்தாங்கன்னா பரவாயில்ல. உண்மையிலே இவ்வளோ 2018 பார்த்ததில் நான் இப்போ சிங்கப்பூர் போகிறனான்ட்டு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அந்த மாதிரி கன்சல்டன்ட்டு பெஸ்ட்டு கன்சல்டன்ட் தான். இந்த பெஸ்ட்டு கன்சல்ட் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த நிர்வாகத்துக்கும் உள்ள வேலை ஆகிற ஊழியர்களுக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. நெக்ஸ்ட்டு உங்கள் ஊர் சைடில் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கெலாம் ரெஃபர் பண்ணுவீங்களாண்ணே? நான் உள்ளே போயிட்டேன்னா அடுத்து ஒரு ஆள் அடுத்து சொல்லிட்டோம்னா நம்ம கன்சல்ட்டுக்கு வர அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணே. நெக்ஸ்ட்டு சிங்கப்பூருக்கு போகணும் அப்படின்னா எந்தெந்த குவாலிட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்கணுண்ணே? ஏஜாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் இருக்குங்களா, அதை பற்றி சொல்லுங்கண்ணே. ஏஜ் வந்து இப்போ நீங்கள் இ பாஸ்ன்னு ஒரு ஏஜ் இருக்குது. இப்போ 90 to 97 ஒன்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் 90 to 97 வரைக்கும் இருந்துச்சுன்னா கரெக்டாக மூவ் பண்ணி கொடுத்துறாங்க. இதெல்லாம் இஷ்யூவாக இருக்குது, இல்லை அவங்க சைடு ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை நேம் மிஸ்மேட்ச் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வேறு மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அவங்க வந்து பெஸ்ட் கன்சல்டன்ட் வந்து டெய்லி அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கு இவ்வளோ சேலரி, இவ்வளோ இந்தந்த பாஸில் போகலாம் அப்படின்ட்டு. படிக்காத ஆள் 2 வரைக்குமே வேலை கொடுக்குறாங்க. அதில் எந்த கருத்து இது இல்லை. ஓவராலாக எங்கள் ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கானே? திருப்தியானு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, முழுசாகவே சொல்கிறேன். இந்த இதில் டாக்குமெண்ட்டில் இவ்வளோ பண்ணி கொடுத்தது பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. இவ்வளோ நாள் இவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுப்பேன்னு தெரியல எனக்கு. ஆனால் இப்போ தான் தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஓகேண்ணே. இவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் போகக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும், வெளிநாட்டு வருமானமாக இருக்கட்டும், மென்மேலும் வளரணும் உயரணும்னு சொல்லி எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் அமேசிங் ஃபீட்பேக்ண்ணே. தேங்க்யூ சார்.